புராணம் அல்லது வரலாறு எழுதுறவங்களுடைய போக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, புராணங்கள்ல இருந்து மேற்கோள் காட்டுவது ஒண்ணு இருக்கும். அடுத்ததாக புராணத்தை சொல்ல முடியல அப்படின்னு சொன்னா, வேற ஏதேனும் இதிகாசம், கதை, கட்டுக்கதைகள், அதுக்கு எந்த தரவுமே இல்லாத மேற்கோள் காட்டி இதான் எங்க வரலாறு அப்படின்னு சொல்ற ஒரு தன்மையை பார்ப்போம். ஆனா இதுல அவர் பயணம் பண்ணிருக்கக்கூடிய இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, கல்வெட்டுகள், சங்க பாடல்கள், செப்பேடுகள், அவரு ஏறத்தாழ தமிழ்நாட்டுல, ஆந்திரால சுற்றாத பகுதிகள் இல்லை, தேடாத கல்வெட்டு இல்ல, இந்த சொல் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்ற ஒரு தன்மையில அவர் தேடி பார்த்து தொகுத்து கொடுத்திருக்கிறார். இதுல இருக்கக்கூடிய செய்திகள் வரலாற்று இந்தியாவில் நேஷனல் ஹிஸ்டரி காங்கிரஸ்லாம் இருக்கு. ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திலும் வரலாற்று துறைகள் இருக்கு. அவங்க எல்லாம் ஆய்வு செய்யணும், மறுக்கணும். இதுல ஏதேனும் அவர் சொல்ற கருத்துல பிழை இருக்கு, இது நிச்சயமா அதிர்வலைகளை ஏற்படுத்தணும். ஆனா இன்னொரு பிரச்சனை இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, கில்லிங் இன் சைலன்ஸ் சொல்லுவாங்க. இதை கண்டுகொள்ளாமலே விட்டுட்டா, இதை பற்றி இது ஒரு பேசு பொருளாகலே விட்டா, அந்த கருத்து நாளடைவுல கவனம் பெறாமலே போடுற ஆபத்து இருக்கு. இது தொடர்ந்து இது ஒரு பேசு பொருளாக இருக்கணும். அவர் தந்திருக்கக்கூடிய சான்றுகள் சொல்றாரு, கலப்புரர்கள் சக்கிலியர்கள் அப்படின்ற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறார். அதற்கு சான்றுகள் தராரு. இந்த சான்றுகளை வரலாற்று ஆய்வாளர்கள் நிராகரிக்கலாம், இது போதாது, இதை மட்டும் வச்சு அந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதை எதையுமே சொல்லாம மௌனமாக கடந்து போகக்கூடிய ஆபத்தை முதல்ல இந்த நூல் முறியடிச்சா அதுவே இந்த நூலுக்கான ஒரு பெரிய வெற்றியாக இருக்குன்னு நினைக்கிறேன்.